படிக்கலை அப்படின்னா கூட அவங்களும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிறருக்கு சேவை செய்யும்படியாகவும் பிறருக்கு உதவி செய்யும்படியான சூழ்நிலையில் தான் அவங்களுடைய தொழில் போக்குவரத்து அமையுது. அதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால ரொம்ப ஒரு பக்தி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு பிரிவை இளமையில் சந்திப்பதனால அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பொதுவாக மீனராசி மீன லக்னத்தில் 2 மனைவியர் அல்லது 2 கணவர் அமைஞ்சவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 75% பேர் இருக்காங்க. அது இயற்கை செய்கிற குற்றம் அது, அல்லது இயற்கையோடது அது. அதை போய் நாம் வந்து மறுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச மீனராசி நேயர்கள் வந்து பொது வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறவங்களே நான் பட்டியல் போட்டால் அது நிறைய பட்டியல் போகும். எல்லாத்துக்குமே 2 மனைவி தான். அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி இனிவரும் காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நண்பர்கள், அதாவது மீனராசி மீன லக்னத்தில் பிறந்திருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். தாமதமாக திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். 90% பேர் காதல் திருமணம் செய்கிறாங்க. 10% பேர் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்குள்ளே போகிறாங்க. இதில் லேட்டாக திருமணம் நடந்தவங்களுக்கு ஒரே மனைவி தான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஊர்ஜிதமாக என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனைவியை பிரியவோ அல்லது இழக்கவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் மறுமணம் என்ற சூழ்நிலையும் அதில் உருவாகிறத நம்ம பார்த்துருக்கோம்.